நாங்க இன்னைக்கு என்ன சமையல் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சூற மீனை வச்சு ஒரு 65 ரேஞ்சில் ஒரு ஃப்ரை பண்ண போறோம். வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம காம்பினேஷனுங்க. ரசம் சாம்பார் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூற மீனை முள் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறேன், காரம் இருக்காது. அப்புறமா கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து மெதுவாக அப்படியே பிசைஞ்சு வைங்க. ரொம்ப எல்லாம் போட்டு அழுத்திடாதீங்க, பிஞ்சு பிஞ்சு போயிடும் மீன். சரியா? அப்புறம் கடாய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் எல்லா மீனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் தீ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும். மீன் நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்புறமா இந்த மீன் வறுத்த அந்த எண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அப்புறமா வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் இருந்தால் கூட ஓகே தான். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுரும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கி கிடைக்கும். நல்ல டார்க் கலர் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கணுங்க. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையுமே இடிச்சு வச்சிருக்கிறோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல ஒரு மாதிரி டார்க் கலரில் வருங்க அந்த வெங்காயம். அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சு அந்த மீனை இதில் சேர்க்கணும். இதையும் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் உங்கள் கை வலிக்கிற அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் தீ கம்மியாக வச்சு. அப்போ தாங்க இந்த ஒரு கலர் கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு பச்சை மிளகா சாப்பிட பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாகவே பண்ணால் போதும். ஃபைனலாக ரெடி பண்ணா இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்களா? ஐயோ, எனக்கு சூடாக சோறு இருக்குங்க. சூடாக சோறு இருக்குது. இந்த சோறில் குழம்பே ஊற்றலைங்க. முதல்ல இதை போட்டு அப்படியே இதுலேயே அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, அத்தாடி அம்மாடி, என்ன டேஸ்ட்டு! ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சரியா?